முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் திருக்குறள் பரப்பும் முயற்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழு மூச்சோடு செய்து வருவதாகவும், குறள் வாரம் நிகழ்ச்சிகள் 2026 ஜனவரி திங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறள் வாரம் என்ற தமிழ் முன்னெடுப்பின் போது திருக்குறள் நாட்டிய நாடகம், இசை நிகழ்ச்சி, குறள் சார்ந்த ஓவிய போட்டி, குறள் ஒப்புவித்தல் போட்டி, கல்லூரி மாணவர்களுக்கான குறள் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள், படத்தொகுப்பு, ஒளிப்பட போட்டி, திருக்குறள் சார்ந்த பட்டிமன்றம், அரசு அலுவலர்கள், பணியாளர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கும் குறள் ஆசிரியர் மாநாடு, குறள் வினாடி வினா, ஜேம்ஸ் வசந்தனின் தமிழோசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் இவை நடைபெற இருப்பதாகவும், திருக்குறள் சார்ந்த முதல்நிலை தேர்வு அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருவதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு குறள் நாடாக அனைத்து முயற்சிகளையும் முதலமைச்சர் செய்து வருவதாகவும், திராவிட மாடல் ஆட்சி அமைந்தது முதல் குறள் பரப்பும் பணியை தொய்வில்லாமல் செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கை அறிவிப்பின்படி தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் வாயிலாக தீரா காதல் திருக்குறள் என்ற பெயரில் தீந்தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்திட சிறப்பு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது என்றும், இதன் முதல் நிகழ்வாக மாநில அளவில் உள்ள 12,000 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கென திருக்குறள் குறளோவிய போட்டி நடத்தப்பட்டு 365 ஓவியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற 3 மாணவர்களுக்கு முதலமைச்சரால் பரிசுத் தொகை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 356 ஓவியங்கள் தினசரி நாட்காட்டியாக அச்சிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வையிடும் வண்ணம் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலும், மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற சித்திரை பொருட்காட்சியிலும் காட்சிப்படுத்தப்பட்டது என்றும், மேலும் குறள் இனிது என்ற பெயரில் திருக்குறள் நாட்டிய நாடகங்கள் நடத்தப்பட்டுள்ளது என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. திருக்குறளின் 1330 குறட்பாக்களையும் முழுமையாக முற்றோதல் செய்யும் மாணவர் மாணவியர்களின் திறமையை ஊக்குவித்து பாராட்டும் வகையில் அவர்களுக்கு குறள் பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 598 பள்ளி மாணாக்கர்களுக்கு குறள் பரிசுத் தொகையாக 78 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் மாணவர் திருக்குறள் மாநாடு நடத்தப்பட்டதாகவும், அதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 800 மாணவர்களும் 200 ஆசிரியர்களும் பங்கேற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம் ஆகிய முப்பாலுக்கு தனித்தனியாக மாணவர்களால் வரையப்பட்ட குறள் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதாகவும், திருப்பூரில் முத்தமிழறிஞர் கலைஞரின் குறளோவிய நாட்டிய நாடகம் நடைபெற்றதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. 2024 டிசம்பர் 31, 2025 ஜனவரி 1 ஆகிய 2 நாட்களும் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டாடினார் என்றும், அதில் உரையாற்றிய முதலமைச்சர், வள்ளுவம் என்பது வாழ்வியல் நெறியாக மாற வேண்டும், சமுதாயம் குறள் சமுதாயமாக மலர வேண்டும், வேற்றுமையின் வேர்களை கிள்ளி எறிய வள்ளுவ மருந்தே பொது மருந்தாக ஆகுதல் வேண்டும் என்று பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளது. தலைநகர் சென்னையில் வள்ளுவருக்கு மாபெரும் கோட்டம் எழுப்பினார் கலைஞர் என்றும், அதனை கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் சிதைத்ததாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. அக்கோட்டத்தை இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் சீரமைத்து எழுப்பியிருப்பதாகவும், தினம்தோறும் பல்வேறு விழாக்கள் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த வரிசையில்தான் குறள் வாரம் குறித்த அறிவிப்பையும் முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. கவி பேரரசு வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை வெளியிட்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருக்குறளை தேசிய நூலாக ஆக்கும் முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், இதனை முன்னெடுக்கும் அமைப்பு ஒன்றை தலைநகர் டெல்லியில் அமைக்க வேண்டும் என்றும் கூறியதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. குறளை பொறுத்தவரை என்னுடைய கருத்து, ஆரியக்கலை, பண்பு, ஒழுக்கம், நெறி முதலியவை யாவும் பெரிதும் தமிழர்களுடைய பண்பு, நெறி, ஒழுக்கம் முதலியவைகளுக்கு தலைகீழ் மாறுபட்டதென்பதும், அம்மாறுபாடுகளை காட்டவே சிறப்பாக குறள் உண்டாக்கப்பட்டது என்பதும் உறுதியான கருத்தாகும் என்று தந்தை பெரியார் கூறியதையும், நமது மதம் குறள் மதம் என்று பேசியதையும் முரசொலி எடுத்துக்காட்டியுள்ளது. குறள் வகுப்பறையில் மட்டுமல்லாமல், உங்கள் இல்லங்களில் மட்டுமல்லாமல், உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அத்தகைய குறள் அறிவு திருவிளக்கை திக்கெட்டும் பரப்பிடும் பணியை தம் ஒப்பற்ற கடமையாய் கருதி செயற்பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். குறள் பரப்பும் ஆசானாக வலம் வந்தார் கலைஞர். அதனையே தொடர்கிறார் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும், குறளோவியம் தீட்டிய கலைஞர் வழி ஆட்சியானது குறளோவிய நாடாக மாநிலத்தை மாற்ற அயராது பாடுபடுகிறது என்றும் முரசொலி தீட்டிய தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.